ஓகே. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ், ஐபிஎஸ் பிஓ மெயின் சீரிஸ்னுடைய பார்ட் 4 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து குவாட்ராட்டிக் இக்குவேஷன் இருக்கும், நம்பர் சிஸ்டம் இருக்கும், ஏஜஸ் வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும், அடுத்து ஒரு லாஜிக்கல் டிஐ வந்து இருக்கும். ஸோ டிஐன்னு வச்சுப்போம், அது கேஸ்லெட் கிடையாது, டிஐ. ஓகே, ஏன்னா டேபிள் கால்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸோ டிஐனே வச்சுப்போம். ஓகே ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ காலம் 1ல் வந்து நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஏ அண்ட் ஈக்குவேஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. காலம் 2ல் வந்து அதுக்கான நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா காலம் பிரிக்கல, அப்போ என்ன மீனிங்? ஸோ ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணி நோட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது மீனிங். ரைட்டா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனை நான் சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் எல் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்எக்ஸ் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு என்ன தெரியுது? எல்எம்என் அப்படின்னு சொல்லிட்டு கேஎல்எம்என் சொல்லிட்டு 4 வேரியபிள் இதில் இருக்குது. கரெக்டா இல்லையா? கரெக்ட். எனி ஒன் ஈக்குவேஷன் ஆஸ் சிங்கிள் ப்ரைம் ரூட்ஸ். நல்லா கவனிக்கணும். எனி ஒன் ஈக்குவேஷன் ஆஸ் சிங்கிள் டிஜிட் ப்ரைம் ரூட்ஸ் அப்படின்னா எனக்கு இதுக்கு 2 ரூட் வரும். கரெக்டு. இதுக்கு 2 ரூட் வரும். கரெக்டா? இது ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் ரெண்டுமே என்னவா இருக்கும்? சிங்கிள் டிஜிட் ப்ரைமாக இருக்கும். ஸோ இது 4 வேல்யூவில் ஏதோ ஒரு 2 வேல்யூ இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு ஈக்குவேஷனுக்கு இருக்கும். கரெக்டா? சரி, ரைட்டு. இப்போது அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் அதர் ஈக்குவேஷன் ஆஸ் ஈவன் ரூட்ஸ். இன்கேஸ் இதுக்கு நான் ப்ரைம் ரூட்ஸ் வச்சேன்னா எனக்கு இது 2 ஈவனாக இருக்கும். இதுக்கு நான் ப்ரைம் ரூட்ஸ் வச்சேன்னா இது 2 ஈவனாக இருக்கும். ஸோ எது ஈவன் எது ப்ரைம் ரூட்ஸ் நான் சொல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷனுக்கு ப்ரைம் ரூட்ஸ் இருக்கும், சிங்கிள் டிஜிட் இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷனுக்கு எனக்கு ஈவன் ரூட்ஸ் இருக்கும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கே லெஸ் தென் 8, எல் கிரேட்டர் தென் 6. சரி, ஓகே. The value of L and M are even numbers. So L நோட வேல்யூ M நோட வேல்யூ எனக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். சரி, ஓகே. அடுத்து LM are even. ஓகே. N is equal to 2 plus product of the roots of equation A. சரி, ஓகே. இது எப்படி எழுதலாம்னா N is equal to 2 plus Lன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? ஏன்னா என்னோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? 2 plus product of roots of equation A. Products of roots of equation A என்ன? L divided by 1 என்ன வரும்? Lன்னு வரும். அதை நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. No equation has equal root. Both have different roots. அப்போது 4 ரூட்ஸ் இருக்குல்ல, அந்த 4 ரூட்டுமே நமக்கு டிஃப்ரெண்டான நம்பர்ஸாக இருக்கும். சரி, ஓகே. இதை வச்சு நான் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன்னு கவனிங்க. இப்போது தெளிவாக ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதில் எல்லும் எம்மும் ஈவன் நம்பர்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, இப்போது எல்ன்றது என்னது? இப்போ இதுக்கு 2 வேல்யூ வரும் எனக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். கரெக்டாக? அது இதுவாக இருக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம்னு வச்சுப்போமே. ஓகே. ஸோ இப்போது நான் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு வந்து ரூட்ஸ் வைப்போம். இப்போ நான் எப்படி இந்த இடத்துல யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரூட் ஷுட் பி 2,3 ஆர் 2,5 ஆர் 2,7. ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னவா இருக்கணும்? எல். அது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கணும். இதுதானே ரூட்ஸ் நான் எடுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் நான் 2,3, 2,5, 2,7ஓட நிற்கிறேன்? ஏன் 3,5, 3,7 அடுத்து 5,7 வராதா அப்படின்னு கேட்டால், நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து எனக்கு ஒரு ஈவன் நம்பராக இருக்கும். 2 இல்லாமல் வேறு எந்த ரூட்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் எப்படி ஈவன் நம்பர் வராங்க? ஸோ இது எதுவுமே வராது. நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இன்கேஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் ஆட் ப்ரைம் டிஜிட்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்சிடர் பண்ணுறேன். அது கன்ஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேபி தப்பாக கூட இருக்கலாம். ஓகே. இப்போ 2, 3, 2, 5, 2, 7. ஓகே. இப்போ என்ன வரும்? எல்னோட வேல்யூ ஃபஸ்ட்டுக்கு 6ன்னு வரும். கரெக்டாக? இதுக்கு 10ன்னு வரும். இதுக்கு 14 வரும். இப்போ என்னது? இது எல்லாமே ப்ரைம் ஈவன் நம்பர்ஸில் வருதா? ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. இப்போது நான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணால் எனக்கு எல் வந்து மினிமம் 6க்கு மேலே இருக்கும். ஸோ இது தப்பு. கரெக்டாக? கரெக்ட். சரி, ஓகே. அப்போ இது ரெண்டும் எனக்கு எல்னோட வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது தப்பு. சரி, ரைட்டு. புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ரைம் டிஜிட்ஸ் தான் நான் ஈக்குவேஷன் ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அது செட் ஆகுதான்னு செக் பண்ணுறேன். அடுத்து கேன்றது எனக்கு என்னது? சம் ஆஃப் ரூட்ஸ். கரெக்டாக? சம் ஆஃப் ரூட்ஸ் தானே கேன்றது? கரெக்டாக? ஓகே. 2 + 5 என்ன? 7. அவன் என்ன சொல்லியிருக்கான்? கேனோட வேல்யூ எனக்கு லெஸ் தென் 8 இருக்கணும். அப்போ எப்படி இது செட் ஆகும்? கரெக்டாக? ஓகே. இப்போ இதுவுமே கன்க்ளூஷன் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்குங்க, கவனிங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்னென்னு எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x + 10 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் டவுட் இருக்கா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நான் ப்ரைம் ரூட்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன். கவனிங்க, இன்னும் ஈக்குவேஷன் முடியல. ஏன்னா நமக்கு இதில் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ இன்கேஸ் நான் இந்த ப்ரொசீஜர் வச்சு இங்கே எனக்கு மூவ் பண்ணுறப்ப எனக்கு 2 ரூட்ஸும் ஈவனாக வரலாம். என்னது? இது தப்பு. நான் இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரூட்ஸுக்கு ப்ரைம் ரூட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுவேன். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போது எல்னோட வேல்யூ எனக்கு என்ன?
10. அப்போ என்னோட வேல்யூ என்ன 12. கரெக்டா? ஓகே. ப்ளஸ் m இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ யோசிச்சிங்கன்னா 2 ரூட்ஸும் எனக்கு ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். கரெக்டா? ஓகே. நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்கன்னு நான் சொல்லவா? 2, 6, 4, 8 அடுத்து 6, 2 அதே தான் வரும். அடுத்து 8, 4 அதே தான் வரும். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ரூட்ஸாக இருக்கும். ஏன்? நோ ஈக்குவேஷன் ஆஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அண்ட் போத் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் 6,6 யோசிக்கக்கூடாதுன்னு அவன் சொல்லியிருக்கான். எந்த ஒரு ரூட்டுக்கும் என்ன கிடையாது, எனக்கு ஈவன் ரெண்டுமே சேமாக இருக்க ரூட்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டா? புரியுதா? நான் ஏன் இப்படி பிரிக்கிறேன்னா இது சம் ஆஃப் ரூட்ஸ். கரெக்டா? என்னோட வேல்யூ எப்படி 12ன்னு வந்துச்சு? என்னோட வேல்யூ 10னா என்னோட வேல்யூ 12. கரெக்டா? அப்போ இது மட்டும் தான் செட் ஆகும். ஏன் இந்த 2 நான் அடிச்சேன்னா ஆல்ரெடி எனக்கு 2,5ன்றதான் இதனுடைய ரூட்ஸு. கரெக்டா? கரெக்ட் தானே? அந்த போத் ஹேவ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்னு சொன்னதுக்கான மீனிங். ஸோ இங்கே 2 நான் அடிச்சிட்டேன். கரெக்டா? இப்போ எம்னோட வேல்யூ எனக்கு என்ன 32, என்னோட வேல்யூ 12. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது ஒரு ஈக்குவேஷனாக எழுதிக்கிறேன். ஸோ இது எனக்கு செட் ஆகுது. மேபி அதில் கூட செட் ஆகலாம்ல. அப்போ நீங்கள் அதை செக் பண்ணணும். என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய கேனோட வேல்யூ 7, எல்னோட வேல்யூ 10, என்னோட வேல்யூ 12, எம்னோட வேல்யூ 32. ஸோ இதில் டவுட் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரைம் ரூட்ஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணனா, இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பண்ணுவோமா? பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ இப்போது எனக்கு என்ன தெரியும், எல்லும் எம்மும் ஈவன் நம்பர்ஸ்ன்னு தெரியும். ஓகே. சேம் கண்டிஷன் அப்ளைஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. என்ன வரும்? 2,3, 2,5, 2,7 இதனுடைய ரூட்ஸாக வரலாமா வரக்கூடாதா? வரலாம். அப்படி வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும்? எம்னோட வேல்யூ 6ன்னு வரும். கரெக்டா இல்லையா? என்னோட வேல்யூ என்ன வரும்? 5ன்னு வரும். கரெக்டா? ஓகே. இங்கே 7 வந்துச்சுன்னா இங்கே எனக்கு 10ன்னு வரும். இங்கே 9 வந்துச்சுன்னா இங்கே 14 வரும். இப்போ இதில் எந்த பாசிட்டிவுமே உங்களால் எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா கேக்கும் எல்லுக்கும் மட்டும் தான் அவன் கிரிட்டீரியா கொடுத்துருக்கான். இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு. மற்றபடி எம்முக்கு ஈவன் நம்பர்னு சொல்லியிருக்கான். அது எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. புரியுதா? ஆகுது. சரி, ஓகே. இப்போ எங்கே போகணும்? நான் எங்கே போகணும்னா இதை தூக்கிட்டு எல்லுக்கு போகணும். ஏன்? எல்லுக்கு போனால் தான் எனக்கு எல்லாம் என்ன வரைக்கும், என்னோட வேல்யூ வந்து 2 + எல். அப்போ எல்னோட வேல்யூ என்ன? 3. அடிச்சிரு. ஏன்னா எல் என்ன கொடுத்துருக்கான்? ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்கான். எல்னோட வேல்யூ 5. தப்பு. எல்னோட வேல்யூ 7. தப்பு. அப்போ இது தப்பு. புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்கேஸ் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துருந்தீங்க, ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா, பட் 2ன்ற கண்டிஷனை யோசிக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக நான் சொல்ல வர்றது. ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ்னோட வேல்யூ தான் எல்லும் எம்மும். அதை ஈவன் நம்பர்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ப்ரைம் டிஜிட்ஸ் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து உள்ள உடனே 2 ஒரு ரூட்டாக கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்றதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான க்ளூ. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்? x² மைனஸ் ஈக்குவேஷனா, ஸோ kxனா 7x + 10 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2,5 இதனுடைய ரூட்ஸு. இதனோட ரூட்ஸ் என்ன வரும்? x² மைனஸ் 12x + 32 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதனுடைய ரூட்ஸ் வந்து 4,8. ஸோ 2 ஈவன் ரூட்ஸு, 2 ப்ரைம் டிஜிட்ஸ். முடிஞ்சா? ஸோ இதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, பகவத் பட் படியா. ஓகே. ஸோ இப்போ வந்து மேட்ச் த காலம் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஸோ இது எல்லாத்துக்கும் வேல்யூலாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு மேலேயே தெரியும். ஓகே. ஓகே. இப்போ சூப்பரான கலர் இது. இந்த வேல்யூ ஆஃப் m + n%. m + n%னா என்ன? 44% ஆஃப் எல்னோட வேல்யூ என்ன? 10. 10 கியூப் என்ன? 1000. அப்போ இதனோட ஆன்சர் என்ன? 440. அப்போ 1B இஸ் ரைட். அப்போ இது செக் பண்ணி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். லார்ஜர் ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் A and B என்ன? 5 + 8. 13 இங்கே இருக்கா? ஸோ 1B இஸ் ரைட். முடிஞ்சா? ரைட்டு. ஸோ அப்போ 1B என்பது சரியான விடை. ரைட்டா? ரைட். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, இந்த கொஷின் மார்க் வாஸ், இப்போ நீ ஏதோ சொல்கிற, இந்த சீரியஸ் ஏதோ வீடியோஸ்லாம் ஏதோ போடுற அப்படின்னு வச்சுப்பேன். அப்படின்னு நான் போடுறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்பேன். என்ன உங்களுக்கு ஒரு தாட் வரக்கூடாதுன்னா, நீ ஏதோ சொல்கிற ஒரே கொஷின்லேயே 28 விதமாக ஏதோ கதை விட்ற, அந்த 28ம் எக்ஸாமில் கேட்பாங்களா? ஒரு கொஷின் நீங்கள் இவ்வளோ லாஜிக் யோசிக்க சொல்கிற, எனக்கு எல்லாமே எக்ஸாமில் வருமா? ஆக்சுவலாக அந்த மோட்டிவில் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த ஒரு கொஷினில் 10 லாஜிக் நான் யூஸ் பண்ணி ஏதோ எலிமினேட் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிங்கன்னு சொல்கிறேன்னா, அதில் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாச்சும் எக்ஸாமில் யூஸ் ஆகுன்றதான் நான் சொல்கிற வர பாயிண்ட். இப்போ நான் ஒரு லாஜிக்கல் டிஐ வந்து விதவிதமாக சோப்பு சீப் மாதிரி ஏதோ சொல்கிறேன்னு வச்சுப்பேன்.
அப்படி சொன்னாலும் அதனோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன யோசிக்கிறேன்னா, அதில ஒரு பாயிண்ட் யூஸ் ஆகி உங்களுக்கு யோசிக்கிற அந்த இப்ப அந்த நோட் நான் யோசிக்கிற மாரி இப்போ ஒரு கொஸ்டின் நம்பர் சிஸ்டம் சொல்றேன்னா, அதில ஒரு பாயிண்ட் உங்களுக்கு யூஸ் ஆகி ஒரு நோட்ட நீங்க எலிமினேட் பண்ண மாட்டீங்களா? அப்படின்ற ஒரு மோட்டிவ் தானே தவிர்த்து, மத்தபடி என்டையரா இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. இதில நான் யூஸ் பண்ற லாஜிக் அப்படியே மொத்தமா கேட்பாங்க. அப்படின்றத நான் சொல்ல வரவே இல்ல. ஸோ பியூரா இந்த வீடியோஸ்லாம் எதுக்காகன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்? எந்தெந்த இடத்துல எந்த மாரிலாம் யோசிக்கணும்? ஸோ ஒரு சில அடிஷனல் பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுனா, மேபி அது வேற இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரே மோட்டிவ் மட்டும் தான். வேற எந்த கதையும் கிடையாது. ஓகே. ஓகே. ஸோ A அண்ட் B ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் A. ஸோ A, B இஸ் ஈக்குவல் டூ 2, 5. A தான் 5, A தான் 2, B தான் 5ன்னு தெரியாது. ஜஸ்ட் A அண்ட் B. ஏன்னா அவன் என்ன குடுக்கல? A இஸ் எ லார்ஜர் ரூட், B இஸ் எ ஸ்மாலர் ரூட்லாம் குடுக்கல. ஓகே. அண்ட் C அண்ட் D ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் B. ஸோ இப்போ 4, 8 இத படித்தவுடன் கிழித்தவுடன் மாரி அவன் கேள்வி என்ன கேட்டிருக்கான்றது தெளிவா படிக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி பாசிபிளி கரெக்ட். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ கொஸ்டின்ல ஏனோட வேல்யூ 2ன்னு யூஸ் பண்ணா செட் ஆகுதா? சரி எடுத்துக்கோ. ஏனோட வேல்யூ 5ன்னு தான் யூஸ் பண்ணணுமா? சரி எடுத்துக்கோ. அந்த மாரி எடுத்துக்கணுன்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ பாசிபிளா கரெக்ட்டா பண்ண வைக்கணும். இப்போ A பிளஸ் Cனோட வேல்யூ 6. நான் நான் ஏனோட வேல்யூ 5ன்னு தான் நான் வச்சுப்பேன். ஏன் 5ஆ இருக்கக்கூடாதா? அப்போ 5 + 4 9 தானே, அப்போ தப்பு தானே? அவன் தெளிவா அதுக்கு தான் சொன்னான். பாசிபிளி கரெக்ட்னா உங்களுக்கு என்னவா இருக்கலாம்? ஏனோட வேல்யூ 2ஆ இருக்கலாம். Cனோட வேல்யூ 4ஆ இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா 6ன்றது கரெக்ட் தானே? சரி கரெக்ட். Bனோட வேல்யூ பிளஸ் Dனோட வேல்யூ. ஸோ Bனோட வேல்யூ 5ஆ இருக்கலாம். Dனோட வேல்யூ 8ஆ இருக்கலாம். இருக்கலாம் தான் சொல்றாங்க. கரெக்ட். Cனோட வேல்யூ Aனோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா 45. இங்க இருக்க எந்த பாசிபிள் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 45 வராது. ஆன்சர் 1 இஸ் 1 and 2. ஓகே. புரிஞ்சா? ரைட். அடுத்த கேள்வி. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ நம்பர் சிஸ்டம்னாலே வேணாம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில ஸோ இப்படி ஒரு கேள்வியை பார்ப்போம். There are two digit numbers. ஸோ ஏன்றது ஒரு 2 digit நம்பர், Bன்றது ஒரு 2 digit நம்பர். ஸோ ஏன்றது ஒரு 2 digit நம்பர்னா X, Yன்னு கொடுத்துருக்கான். ஸோ X is a unit digit and Y is X is a tens digit and Y is a tens digit. சாரி என்ன தப்பா சொல்கிறேன். ஓகே. Xனோட வேல்யூ வந்து டென்ஸ் டிஜிட், Yனோட வேல்யூ வந்து யூனிட் டிஜிட். நம்ம என்ன நினச்சிக்கூடாதுன்னா X into Yன்னு நினச்சிக்கூடாது. 2 digit நம்பர். கரெக்டா? நம்பர் A is equal to XYன்னு கொடுத்துருக்கானா, அப்போ X Yயும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. கரெக்டா? அது தவறு அப்படின்ற மாதிரி, தம்பி தப்பு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. வேர் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டிஜிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? டிஜிட்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஓகே. இந்த இடத்துல சடனாக அப்படியே சடன்னு என்ன யோசிச்சுன்னு போனால் டக்குன்னு 1 2 2 4 3 6 4 8 அவ்வளோதான். ஸோ இதான் என்னோட வேல்யூஸ். ஏன் எனக்கு எக்ஸ்ன்றது இது, ஒய்ன்றது இது. எக்ஸ்னோட வேல்யூ என்னவா இருக்கு? எனக்கு ஒய்னுடைய டபுள் டைம்ஸாக இருக்கும். அப்போ 1ன்னு வச்சா 2, 2ன்னு வச்சா 4, 3ன்னு வச்சா 6, 4ன்னு வச்சா 8. இதை தவிர்த்து வேற எதுவும் ஒரு 2 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கண்டிஷனில் வருமானு கேட்டால் வராது. ஓகே. நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சா? ஓகே. வேற நம்பர் B இஸ் எ PQ. ஸோ P அண்ட் Q ஆர் டிஜிட்ஸ் அண்ட் போத் ஆர் ப்ரைம். ஸோ Pயும் Qவும் எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அடுத்து கிவன் தட் A greater than B greater than 55. கரெக்டா? கரெக்ட். இப்போ இருக்க பாசிபிலிட்டிஸ் வச்சு இது ரெண்டும் தப்பு. ஏன்னா எனக்கு என்னது, இங்கே என்ன நம்பர் ஃபிக்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு மினிமமாக 63 தான் வைக்க முடியும். 42 21 கீழே தான் வைக்க முடியும், இதோட கம்மி. ஸோ அப்போ நான் இதை தான் இப்போ பாசிபிலிட்டியாக வச்சுருக்கேன். ஸோ ஏக்கு எனக்கு 2 வேல்யூஸ் வரலாம். ஓகே. அடுத்து அந்த யூனிட் டிஜிட் ஆஃப் B இஸ் 5. ஸோ Bனோட யூனிட் டிஜிட் வந்து 5. கரெக்டா? ஓகே. ஒன்று வந்து ப்ரைம் நம்பர் போட்டேன். அப்போ இன்னொரு நம்பர் என்ன போடுறது? 2 போடலாம், 3 போடலாம், 5 போடலாம், 7 போடலாம். ஆனால் இது 3 போடக்கூடாது. ஏன்னா Bனோட வேல்யூ கிரேட்டர் தென் 55 கொடுத்துருக்கான். 25 தப்பு, 35 தப்பு, 55யும் ஏன் தப்புனா அவன் கிரேட்டர் தென்னு கொடுத்துருக்கான். அப்போ 55 வரக்கூடாது, அங்கே மினிமம் 56 தான் வரணும். அப்போ Bனோட வேல்யூ எனக்கு என்னது? 75. கரெக்டா? அப்போ இதுவே 75னா இது எப்படி 63? தப்பு. அப்போ என்னோட வேல்யூ என்ன? 64. புரிஞ்சா நான் சொன்னது? கரெக்டா? கரெக்ட். ஓகே. இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தான். இஃப் B இஸ் லெஸ் தென் 55 அப்படின்னு சொல்கிறான். ஸோ Bனோட வேல்யூ நீ கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இன்கேஸ் நான் புதுசாக உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், Bனோட வேல்யூ நீ லெஸ் தென் 55 உள்ள மாதிரி கண்டுபிடி. எப்படி 55 கம்மினா? Bனோட வேல்யூ யூனிட் டிஜிட் 5. 55 கம்மியாக இருக்கணும், யூனிட் டிஜிட் 5ன்னு முடியணும், ரெண்டுமே ப்ரைம் டிஜிட்ஸாக இருக்கணும். ஒன்று 25, இன்னொன்று 35. கரெக்டாக? 2வும் ப்ரைம் நம்பர், 5யும் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர், 5யும் ப்ரைம் நம்பர்.
அப்ப என்னாச்சு? அது 55 விட கம்மியாவும் ஆயிருச்சு. நீ சொன்ன மாரி நான் பிரைமாவும் வச்சுட்டேன். யூனிட் டிஜிட் 5ஆவும் வச்சுட்டேன். ஆனா அந்த கண்டிஷன்ஸ மறக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சம்மந்தமே இல்லாம யோசிக்கக்கூடாது. B னோட வேல்யூ 55 இல்லனா 54, 53, 52 எல்லாமே வரும் தானே. அப்படி கிடையாது. இங்க இருக்க கண்டிஷன்ஸ மேட்ச் பண்ணும். பட் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் குடுக்குறாங்க. ஸோ 55 கீழ கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The question was find the highest possible value of A minus B. ஓகே. ஹையஸ்ட் பாசிபிள்னா என்ன பண்ணும்? Bக்கு எவ்வளோ மினிமமா எடுக்க முடியுமோ அவ்வளோ மினிமமா எடுக்கணும். Aக்கு எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமமா எடுக்கணும். So the answer was 59. ஓகே. புரிஞ்சா? ரைட். ஓகே. ஓகே. So original number was A is equal to 84, B is equal to 75. இது வந்து XYA, இது PQ. ஓகே. ஓகே. அடுத்த கேள்வி. இதுக்கு மேல யார் கோடு போட்டது? 4x, xனோட வேல்யூ என்ன? 32 is equal to 2 into b plus 9. 2 into 84 எப்படி 32க்கு ஈக்குவலா இருக்கும்? p plus q 12, x plus y 12, 3y 12, 2b நோட வேல்யூ 150. bன்றது இந்த என்டையர் நம்பர். இதெல்லாம் பார்த்தோன்னே தப்புன்னு தெரியுது. இதெல்லாம் கரெக்டா? எப்படி ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரோட bன்ற பெரிய நம்பரோட மல்டிப்ளை பண்ணா எப்படி உங்களுக்கு ஈக்குவல் ஆகும்? So only 2 is right. The question is most important. இந்த இடத்துல அந்த கொஸ்டினுக்கு ஏன் பாசிபிளி கரெக்ட் நம்ம ஷஃபிள் பண்ணி யூஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸாக்டாக வேல்யூ சொல்லலை, அதனால பாசிபிலிட்டி கரெக்ட்னு கொஸ்டினே வச்சான். இந்த இடத்துல ஏன் வெறும் கரெக்ட்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டாக தெரியும் எக்ஸ்னோட வேல்யூ தான் ஒய்னோட வேல்யூ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ண மாட்டாங்க, கொஸ்டினை அந்த மாதிரி வேர்டிங்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே ரைட்டு. ஓகே ஸோ இது வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ண ஒரு கேஸ்லெட்டு. ஆக்சுவலாக ஒரு நல்ல கேள்வி, நல்ல ஒரு லாஜிக் உள்ள கேள்வி, நல்ல ஒரு சிறப்பான ஒரு கேள்வின்னு சொல்லலாம். ஓகே, தெர் ஆர் 2 நம்பர்ஸ், 2 நம்பர் இருக்கு எனக்கு. ஸோ P அண்ட் Q விச் ஆர் 3 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ Pன்றது ஏபிசி, நல்லா கவனிக்கணும். ஏன்றது ஒரு டிஜிட், Bன்றது ஒரு டிஜிட், Cன்றது ஒரு டிஜிட். கரெக்டா? ரைட்டு. Q இஸ் ஈக்குவல் டு XYZ. புரியுதா? அதாவது இப்போ Z இஸ் ஈக்குவல் டு 1, Y இஸ் ஈக்குவல் டு 2, X ஈக்குவல் டு 3னா த நம்பர் வாஸ் 321. கரெக்டா? புரியுதா? ஸோ அதுக்காக தான் அந்த டிஜிட்டுக்கு 3 டைம் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அவன் என்ன பண்ணிட்டு போகலாம், ஒரு 3 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டு எம்டியாக விட்டுருக்கலாம். அதுக்கு வேரியபிள்ஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, P இஸ் ஈக்குவல் டு ஏபிசி, Q இஸ் ஈக்குவல் டு XYZன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி ரைட்டு. அடுத்து இது ஒரு அருமையான கலர், நல்ல கலர் தான், ஆனால் இதில் எழுதுனா தெரியாது. சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் ஆஃப் P இஸ் an odd நம்பர். ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும். சரி ஓகே. அண்ட் நன் ஆஃப் த நம்பர்ஸ் ஹவ் 0 or 2 ஆஸ் த டிஜிட். 0வும் நம்பர்லேயே இருக்கக்கூடாது, 2ன்ற நம்பரும் இதில் கிடையவே கிடையாது. இந்த 6 நம்பர் இருக்குல்ல, ஒரு நம்பர் 3 நம்பர் 6 நம்பர் இருக்குல்ல, அந்த 6லேயும் 0வும் இருக்கக்கூடாது, 2வும் இருக்கக்கூடாது. சரி ஓகே. இந்த வேல்யூஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு எத்தனாவது ரூட்டுன்னு தெரியாது. இப்போ இங்கே 3ன்னு போட்டால் கியூபிக் ரூட் ஆஃப் சி, 2ன்னு போட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி. அப்போ ஏனோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னால் என்ன கிடையாது, அது ஒரு ரேஷ்னல் இர்ரேஷ்னல் நம்பர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இப்படி போயிட்டே இருக்கும். கரெக்டாக? அப்போ இது இர்ரேஷ்னல் நம்பர். ஸோ ரேஷ்னல் நம்பர்னால் என்னது, ஒரு ஆன்சர் வெளியே எனக்கு அது ஒரு ஃப்ராக்ஷனாக நான் ரெப்ரசன்ட் பண்ணணும். கரெக்டாக? அதுதான் எனக்கு ஒரு ரேஷ்னல் நம்பர். நம்பர் சிஸ்டமில் சொல்லியிருக்கேன் ரேஷ்னல் நம்பர்னால் என்னென்னா. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். ஓகே, ஈச் நம்பர்னால் இதுதான் நம்பர். 2 நம்பர்ஸ் தான். அப்போ ஈச் நம்பர் as அட்லீஸ்ட் 1 prime. ஸோ மினிமம் கண்டிஷனாக இது இருக்கணும். ஒரு ப்ரைம் நம்பர் இருக்கணும், எனக்கு ஒரு ஈவன் டிஜிட் இருக்கணும். நம்மளால் என்ன தெரியும் பண்ணுவாங்க, 2 போட்டு இது ப்ரைமும் வரும் ஈவன் நம்பரும் வரும் அப்படின்னா கிடையாது, தனித்தனியாக ஒரு டிஜிட் இருக்கணும். கரெக்டாக? ஸோ அட்லீஸ்ட் ஒரு ப்ரைம் நம்பர், அட்லீஸ்ட் ஒரு ஈவன் டிஜிட். அதுதான் 2வே வரக்கூடாது. அதுக்கு தான் ஈஸியாக தலைவர் முடிச்சிட்டான். 2வே கிடையாது, ஒழிஞ்சு போ அப்படின்ட்டாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு ப்ரைம் நம்பர் வரணும். அடுத்து ஒரு ஈவன் டிஜிட் இருக்கணும். அப்போ 2 ஈவன் டிஜிட் இருக்கக்கூடாதா, அப்போ 2 ப்ரைம் டிஜிட் இருக்கக்கூடாதா, தாராளமாக இருக்கலாம். கரெக்டாக? ஓகே, இதை ஒரு லைன் வந்துட்டா இந்த கிவன் டேபிள், இது ஒரு டேபிள். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் அப்படின்றத அவங்களே கொடுத்துருக்கான். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ட்ரூ. சரியா?
ஓகே. ஒரு பிரைம் இருக்கணும், ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும். ஸோ இது மேண்டேட்டரி. கரெக்ட்டா? ஓகே. அட்லீஸ்ட் ஸோ மினிமமா இருக்கணும். மேக்ஸிமம் 2 பிரைம் இருக்கலாம், 2 ஈவன் இருக்கலாம். அது அவங்களோட விருப்பம். அடுத்து சம் ஆஃப் தி எக்ஸ் அண்ட் ஒய். என்ன சொல்றாங்க? எக்ஸ் அண்ட் ஜெட்டா? ஸோ எக்ஸ் பிளஸ் ஜெட் இஸ் என் ஈவன் நம்பர். எனக்கு புரியுது. இதுவரைக்கும் நீங்க படிக்கிற வரைக்குமே இந்த கொஸ்டின் வந்து ஒரு வேகா போயிருக்கும். கரெக்ட்டா? என்ன இது தலையும் புரியல, காலும் இல்ல, ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி நம்ம டிராப் பண்றதுனால தான் நெறைய கொஸ்டின் கடைசி பாயிண்ட் என்ன யூஸ் பண்றாங்க? அது ஈஸியா, கஷ்டமா எதுவுமே புரியாம விட்டுர்றோம். கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த லைன் தான் வந்து ஒரு டிஸ்டன்ஸா? ஒரு ட்விஸ்டான லைன் வச்சுப்பேன். த வேல்யூ ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் x. அதாவது என்ன பண்ணிடணும்? கண்ண மூடிட்டு டக்குன்னு 1 2ன்னு போடக்கூடாது. ஏன்னா 2வே வராது. இது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? எதுக்கு இந்த மாதிரிலாம் எழுதுறோம்? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் எழுதுறோம். அப்போ என்ன பண்ணுவோம்? மினிமம் 2, 4, 3, 6, 4, 8 முடிஞ்சா? வேற எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. நான் அப்போ இந்த நம்பரே தப்பா? 2வே வராதா? ஓகே. ரைட்டா? கரெக்ட்டா தானே? ஸோ 2வும் கிடையாது, 1ம் கிடையாது. ஓகே. நான் யோசிச்சதே மாசா யோசிச்சிருக்கேன். ஓகே. த வேல்யூ ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த வேல்யூ ஆஃப் x. புரியுதா? ஸோ y வந்து x னுடைய ட்வைஸ். ஓகே. z அண்ட் a ஆர் கிரேட்டர் தென் y அண்ட் b ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ என்ன சொல்ல வராங்க? z வந்து எனக்கு y விட பெருசா இருக்கணும். a வந்து எனக்கு b விட பெருசா இருக்கும். இதுதான் அவன் சொல்ல வர்றது. ரெஸ்பெக்டிவ்லினா z அண்ட் a ஆர் கிரேட்டர் தென் y அண்ட் b. அப்போ z வந்து y விட பெருசு, a வந்து b விட பெருசு. ஓகே. a இஸ் எ பிரைம் நம்பர். இங்க யூஸ் பண்ணியிருக்காங்களே a. a இஸ் எ பிரைம் நம்பர் such that if we multiply a by any odd number, a கூட நீங்க எந்த ஒரு ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஆட் நம்பரோட எந்த ஆட் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் தான் ஆட் நம்பர் கிடைக்கும். இதுதான் கதை. கரெக்டா? அப்போ ஏன்றது ஒரு ஆட் நம்பர். பிரைம் நம்பர், எல்லா பிரைம் நம்பரும் ஆட் நம்பர் தான் எக்ஸப்ட் 2. அப்போ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் க்ளூ கொடுத்துருக்காங்க. a இஸ் லெஸ் தென் 5னா a னோட வேல்யூ 3. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ a னோட வேல்யூ 3யா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b இஸ் ஈக்குவல் டு கியூபிக் ரூட் ஆஃப் c. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? கரெக்ட். எனக்கு பிக்கு ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஒரு ஆன்சர் வரும். சிக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அந்த ஆன்சர் வரும். ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? ஓகே. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஓகே நான் மூவ் பண்ணுறதே கவனிங்க. பினோட வேல்யூ நான் 9 வைக்கிறேன்னு வச்சுப்பேன். கரெக்டா? வைக்கலாம். அப்போ சீனோட வேல்யூ 27 வைக்கணும். எங்கே வைக்கிறது? வைக்க முடியாது தானே? வைக்க முடியாது. கரெக்டாக இல்லை என்ன சொல்கிறது? தப்பு. கரெக்டா? ஓகே. அடுத்து நான் பீனோட வேல்யூ 4ன்னு வைக்கிறேன். சீனோட வேல்யூ 8ன்னு வைக்கலாமா? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நான் பிக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் எனக்கு 2, நான் சிக்கு கியூபிக் எடுத்தால் எனக்கு 2. அப்போ ரெண்டுமே சேம் ரேஷனல் நம்பரா? நீங்கள் கேட்கலாம் பீனோட வேல்யூ 1 வை, சீனோட வேல்யூ 1 வைன்னு சொல்லிட்டு. நான் ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இங்கே 1 வச்சிட்டிங்க, இங்கே 1 வச்சிட்டிங்க. சரி ரைட்டு. பிரைம் நம்பருக்கு எங்கே போகிறது? ஈவன் நம்பருக்கு எங்கே போகிறது? ஒன்னே ஏ மட்டும் தான் மிச்சம் இருக்குது. அப்போ எப்படி அது ஒரே நம்பர் பிரைம் நம்பராக இருக்கணும், ஈவன் நம்பராக இருக்கணும். ஆனால் 2 தான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே. அவன் ட்விஸ்டடாக தான் கரெக்டாக வச்சுருக்கான். புரியுதா? அப்போ ஒரே பாசிபிலிட்டி பிக்கு 4, சிக்கு 8. கியூபிக் ரூட் ஆஃப் 8 இஸ் ஈக்குவல் டு 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2. முடிஞ்சா? கரெக்டா? ஓகே. இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஏ வந்து பியை விட பெருசாக இருக்கும். சரி ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டை மறந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எனக்கு ஈவன் நம்பர் வேணும்னு சொல்லிட்டாங்க, ஈவன் நம்பர் வந்துச்சு. அந்த பிரைம் நம்பருக்கு நான் எங்கே போகிறது? பிரைம் நம்பரை போகணும். ஓகே. 4 விட பெருசாக இருக்க பிரைம் நம்பர் என்ன? 5. 5 மட்டும் தான் வருமா? 7ம் வரும். அப்போ இது 2 நம்பருமே பாசிபிள். கரெக்டா? சரி ஓகே. இப்போ இந்த பாயிண்ட் வந்து யோசிப்போம். இப்போ நான் இங்கே வந்து ஒய்யை விட பெருசாக வந்து ஜெட்னோட வேல்யூ சூஸ் பண்ணுமா பண்ணக்கூடாதா? எனக்கு பிரைம் நம்பரும் சாட்டிஸ்ஃபைட், ஈவன் நம்பரும் சாட்டிஸ்ஃபைட். அப்போ நான் இங்கே என்ன நம்பர் வேணாலும் போடலாம். புரியுதா? பிரைம் நம்பர் தான் போடணும், ஈவன் நம்பர் தான் போடணும், ஆட் நம்பர் தான் போடணும்னு எனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. கரெக்டா? ஆனால் நான் இதை விட பெருசாக போடணும். கரெக்டா? ஓகே. இப்போ தான் தேர் கம்ஸ் ஏ கோஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரே நம்பர் தான் போட முடியும், 9 தான் போட முடியும். கரெக்டா? 8 விட பெருசாக இருக்க ஒரே நம்பர் 9 தான். பிரைம் நம்பருக்கு நான் எங்கே போவேன்? தப்பு. அப்போ யோசிக்கணும். இங்கே 7 போடலாம், 8 போடலாம், 9 போடலாம். அப்போ என்ன நம்பர் அப்படின்னு யோசிச்சா இந்த டேபிள் காலம் அங்கே தான் வரும். கரெக்டா? த நம்பர் ஆஃப் பிரைம் டிஜிட்ஸ் இன் பி. எத்தனை பிரைம் டிஜிட் இருக்கு? இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் 1 தான், இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னாலும் 1 தான். கரெக்டா? கரெக்ட். இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஈவன் டிஜிட்ஸ் இன் கியூ.
அப்போ Qன்ற நம்பர்ல இருக்க ஈவன் டிஜிட்டும் எனக்கு 1 தான் இருக்கணும். அப்போ 8 போடக்கூடாது. 8 போட்டா தான் லைசென்ஸ் குடுப்பாங்க. ஆனா இங்க 8 போடக்கூடாது. ஓகே. ஓகே. ரைட். சரி இது வராது. அப்ப இது 2த்துல நான் எது சூஸ் பண்றது? ரைட். த நம்பர் ஆஃப் பிரைம் டிஜிட்ஸ் இன் Q. Qல இருக்க பிரைம் டிஜிட்ஸும் எனக்கு Pல இருக்க ஈவன் டிஜிட்ஸும் சேம். Pல எத்தனை ஈவன் டிஜிட் இருக்கு 2 நம்பர்லயும்? 2 ஈவன் டிஜிட் இருக்கு. அப்ப Qல எனக்கு 2 பிரைம் நம்பர் இருக்கணும். The only answer was 3, 6, 7. You get my point? புரிஞ்சா? கரெக்ட்டா? இதுல ஒரு பிரைம் நம்பர் இருந்தா, இதுல ஒரு ஈவன் டிஜிட் தான் இருக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லைன். இதுல எத்தனை பிரைம் டிஜிட் இருக்கோ, அத்தனை ஈவன் டிஜிட் இருக்குன்றது இங்க ரூல். இங்க 2 பிரைம் டிஜிட் இருக்கு. இங்க 2 ஈவன் நம்பர் இருக்கு. ஸோ த ஆன்சர் வாஸ் திஸ். புரிஞ்சா? இது எதுவும் டவுட் இருக்கா? ஏன்னா Qக்கு இந்த பாயிண்ட் உங்களால எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ 5ன்றது எலிமினேட் பண்ண முடியாது. 7ன்றது எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே எனக்கு சூட்டபிளான ஒரு நம்பர். ஓகே. ஸோ திஸ் இஸ் த கேஸ்லெட். 2 நம்பர் நீங்களே சொல்லியிருக்கலாமே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ க்ளூனா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்க வைப்பாங்க. ஸோ ஏனோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? 3ன்றது தெரியும். ஓகே. கேள்வி என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் அப்படின்றதான் கேள்வி. எது கரெக்ட்ன்றது கேள்வியில இன்கரெக்ட். 4யும் 8யும் கூட்டினா 12. அது வருமா ஆன்சர்ல? வராது. ஓகே. எக்ஸ் பிளஸ் ஒய்னோட வேல்யூ 9ஆ? ஆமா 9 தான். அதுவும் வராது. ஏன்னா இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. நான் கரெக்ட்ன்றதான் தப்புன்னு போட்டணும். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் என்ன? 16. none of this. எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாமே கரெக்ட் தான். கரெக்டா? கரெக்ட். ரைட்டா? ரைட். அடுத்த கொஸ்டின். ஓகே. இப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ஏ. இந்த ஏனோட வேல்யூக்கு 2 வேல்யூ இருக்கு. நான் எதை வச்சு எக்ஸாக்டான வேல்யூன்னு கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கொஸ்டின் மேபி உங்களுக்கு ஃபர்ஸ்டே ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு ஏக்கு 2 வேல்யூஸ் வரும், இல்லை 3 வேல்யூஸ் வரும்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அது ஃபர்ஸ்ட் வரலனா அப்போ நம்ம போட்ட தப்பு நம்மளே டிசைட் எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்கிற பாயிண்ட் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் க்ளூவை வச்சு நான் ஆன்சர் சொல்ல முடியுதான்னு கவனிங்க. ஏவையும் பிவையும் ஆட் பண்ணால் எனக்கு பிரைம் நம்பர் கிடைக்கும். எதில் பிரைம் நம்பர் கிடைக்கும்? அப்போது இது பிரைம் நம்பர் கிடைக்காது. அவன் என்ன சொல்லிடலாம்? ஏனோட வேல்யூ எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். கரெக்டா? சாரி, ஏனோட வேல்யூ 7ன்னு சொல்லிடலாம். சம் ஆஃப் ஏ அண்ட் சி கிவ்ஸ் ஏ பிரைம் நம்பர். கரெக்டா? யோசிப்பீங்க ஒரு கேள்வி. அவன் என்ன கேள்வி கேட்குறான்னா, எனக்கு ஏக்கு ஒரே ஆன்சர் தான் வரணுன்றதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு ஒரு மாதிரி புரியாது. என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கவனிங்க, நான் சொல்கிறேன். சம் ஆஃப் ஏ அண்ட் பி கிவ்ஸ் ஏ பிரைம் நம்பர். எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் ஃபார் ஏ இஸ் 748. ஸோ ஏனோட வேல்யூ 7. ஓகே. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 748. சம் ஆஃப் ஏ அண்ட் சி கிவ்ஸ் ஏ பிரைம் நம்பர். எனக்கு இதுதான் வரும். 5 + 8 தான் 13. 7 + 8 15 வந்து எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. ஓகே. தப்பு. அவன் என்ன கேள்வி கேட்டான்? எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் ஏ வரணும். அதுக்கு என்ன மீனிங்னா, எனக்கு ஏக்கு ஒரே ஆன்சர் வரணுன்றது மீனிங் கிடையாது. இப்போ ஏ அண்ட் பி கிவ்ஸ் ஏ பிரைம் நம்பர். நான் சும்மா கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறேன்னு வச்சுப்பேன். சும்மா சொல்கிறேன், இப்படி இருக்குன்னு வச்சுப்பேன். சும்மா சொல்கிறேன், எதுவும் மாற்றிக்காதீங்க. இப்போ சம் ஆஃப் ஏ அண்ட் பி கிவ்ஸ் ஏ பிரைம் நம்பர்னு வச்சுப்போம். இதை ஆட் பண்ணாலும் எனக்கு பிரைம் நம்பர் வருது, இதை ஆட் பண்ணாலும் பிரைம் நம்பர் வருது. அப்போ நான் இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சர் சொல்ல முடியுமா? நான் ஒரு கேள்விக்கு ஆன்சர்ஸ் கேட்குறேன், சிங்கிளான ஆன்சர் ஒரு ஆன்சர் சொல்கிறேன்னா அது கரெக்ட் தான். கரெக்டாக? நான் என்ன சொல்கிறேன் தெளிவாக? 748 தான் இதுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்கிறேன். கரெக்டாக தானே? அப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் தானே? அப்போ இது கரெக்ட். இந்த கேள்விக்கும் நான் சிங்கிள் ஆன்சர் தான் கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண மட்டும் தான் எனக்கு பிரைம் நம்பர் வருது. அப்போ நான் சிங்கிள் ஆன்சர் கொடுக்குறேன் தானே? ஆன்சர் வாஸ் திஸ், நாட் திஸ். ஓகே. ஸோ இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். ரீசனிங் பசில் சீட்டிங்லையுமே இது வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். அவங்க கேட்குற கேள்விக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஆன்சர், ஒரு சிங்கிள் ஆன்சர் உங்களால் கொடுக்க முடியுது அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுன்னா கண்டிப்பாக திஸ் இஸ் சஃபிஷியன்ட். அவ்வளோதான். ஸோ இந்த ரூல் வந்து நிறைய பேர் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும். பட் இதுதான் ரூல். ஸோ இதுதான் அவங்க கேட்குற கேள்விக்கு நான் ஒரு ஆன்சர் தான் சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் சேமான ஆன்சர் சொல்கிறேன்றது இந்த இடத்துல பாயிண்ட் கிடையாது. ரெண்டுத்துக்கும் நான் ஒரே ஆன்சர் சொல்கிறேன்றது தான் இந்த இடத்துல பாயிண்ட். ரைட்டா? ரைட்டு. ஓகே. ஸோ இப்போ என்ன கேள்வினா, ஸோ இப்போ வந்து நம்பர் பியை வந்து அவங்க புதுசாக மாற்றுறாங்க. என்ன மாற்றுறாங்க? பி இஸ் ஈக்குவல் டு பிசிஏ. பிசிஏனா என்ன இருக்கும்? 485 487. கரெக்டா? இது பினோட 2 வேல்யூஸாக இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். கியூனோட வேல்யூஸ் என்ன? YZX. YZXனா 673. கரெக்டா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? P லெஸ் தென் Q. எப்படி பார்த்தாலும் P லெஸ் தென் Q தான். P கிரேட்டர் தென் Q. இந்த 2 வேல்யூ இருக்கு. ஏதாச்சும் ஒரு இடத்துல கரெக்டாக கூட இது வரலாம். ஆனால் இது தப்பு. ஈக்குவல் டு வருமா? ஒன்லி K இஸ் ரைட்.
ரைட் ரைட். ஸோ இந்த கொஷினில் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு டேட்டா சஃபிஷியன்சி, இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஈக்குவேஷன், ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஸோ மொத்தமாக எனக்கு 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ இதுக்கு 6 மதிப்பெண்கள் தாராளமாக வழங்கப்படலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தான கொஷின். ஓகே ஓகே. த ப்ராடக்ட் ஆஃப் percentages ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் இஸ் 144. ஓகே. ஸோ நம்ம அந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக யோசிக்கக்கூடாது தான். ஆனால் நமக்கு லாஜிக்கலாக யோசிச்சோன்னா எப்பவுமே அப்பாவுக்கு வயசு சன்னை விட அதிகமாக தான் இருக்கும். ஸோ இது டிஃபால்ட்டான ஒரு விஷயம்னு வச்சுப்பேன். டார்க் வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் கதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ நார்மலாக யோசிப்போம் அப்படின்னு வச்சுப்பேன். இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் ஏஜஸ் வந்து 144னா நம்ம அந்த இடத்துல அப்படியே ஸ்டன் ஆகி நிற்போம். ஆனால் நான் என்ன பண்ண சொல்கிறேன்னா, லெட் அஸ் கன்சிடர் ஃபாதர் சன். 144 1 சார் இருக்கலாம் தானே, 272 சார் இருக்கலாம் தானே, 348 சார் இருக்கலாம் தானே, 436 சார் இருக்கலாம் தானே, 6 அது பற்றி தெரியல, 24 சார் இருக்கலாம் தானே, 8 சார் இருக்கலாமா, 9 சார் இருக்கலாமா, 12 சார். வேறு எதுவும் பாசிபிலிட்டி இருக்கா? ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே அடுத்தடுத்து அப்படியே 24 × 6ன்னு சொல்லுவீங்க. அது அப்படியே உல்ட்டாவாக போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் போனால் என்ன ஆயிரும், எனக்கு ஃபாதரோட ஏஜ் வந்து குறைஞ்சிரும். ஓகே, நீங்கள் வந்து ஃபாதர் சன்னுலாம் நான் சொல்லப்பா, நீங்கள் வந்து ஃபாதர் இதுவும் வச்சுக்கலாம், சன். ஓகே, இதிலே தெரிஞ்சிச்சு. இன் n years from now the father's age will be exactly the twice the son's age. கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி திடீர்னு வந்து ஃபாதருக்கு ஏஜ் வந்து அதிகமாயிரும்? ஆகாது. ஆல்ரெடி அதிகமாக இருந்தால் தான் ட்வைஸ் ஆகும். புரியுதா? ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்? ட்வைஸ் ஆகும். கரெக்டாக? ஓகே. இன் n years from now. ஓகே. ஸோ n years from the sum of their ages is multiple of 10. ஸோ ஃபாதரையும் சன்னனோட ஏஜ் ஆட் பண்ணால் எனக்கு மல்டிபிள் ஆஃப் 10 இருக்கணும். என்ன இது? ஓகே. ஸோ அப்போ ஆட் பண்ணால் எனக்கு 10ன்னு முடியணும். நான் ஸ்டார்டிங்லேயே யோசிச்சிருப்பேன். ஓகே, தாராளமாக உங்களால் யோசிக்க முடியும்னா யோசிங்க. நான் எதுவும் தப்பெல்லாம் சொல்ல. எஸ், அப்சல்யூட்லி உங்களால் முடியும்னா தாராளமாக யோசிக்கலாம். ஸோ நான் இப்படி தான் யோசிச்சிருப்பேன்றதான் நான் இந்த இடத்துல போட்டு காட்டுறேன். அவ்வளோதான். அந்த இடத்துல பெருசாக எல்லா பாயிண்ட்டையும் நம்ம யோசிச்சு உட்காந்துருக்க முடியும் அப்படின்றது மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் மொத்தமாக எழுதிட்டேன். அதில் ஈஸியாக நாளை எலிமினேட் பண்ண முடியும். ஓகே, நான் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணலனா தான் மிஸ்டேக். நான் அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிம்பிளாக எனக்கு என்ன தெரியுது, ஃபாதரோட ஏஜ் 36 இருக்கலாம், சன்னோட ஏஜ் 4 இருக்கலாம், ஃபாதரோட ஏஜ் 24, சன்னோட ஏஜ் 6 இருக்கலாம். இது எதுவும் டவுட் இருக்கா? கரெக்டா? கரெக்ட். அடுத்த பாயிண்ட், n years from now the father's age will be exactly twice the son's age. இங்கே நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா 36 + n is equal to 2 × 4ன்னு போட்டுருவோம். இவருக்கு n வருஷம் ஆகுதுன்னா பையனுக்கும் n வயசு எக்ஸ்ட்ரா ஆகும். இதுதான் நம்ம இந்த இடத்துல பண்ணுற மிஸ்டேக். கரெக்டா? ஓகே. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன, 24 இயர்ஸாக இருக்குது, n வருஷத்துக்கு அப்புறம் the father's age will be twice the son's age. இதில் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன வரும், இந்த பக்கம் 2n, இந்த பக்கம் n வந்துச்சுன்னா n is equal to 28. சரி, ரைட்டு. இந்த பக்கம் 12 வந்துச்சுன்னா n is equal to 12. ரைட்டு. the value of n is not less than 14. ரைட்டா? கரெக்டா? கரெக்ட். the average age of mother and a daughter. ஸோ மதர் ப்ளஸ் டாட்டர்னோட ஏஜ் என்னன்னா n - 10. n - 10 எனக்கு என்ன, 18. அப்போது அதுதான் ஆவரேஜ்னா ப்ளஸ் வந்து 36. கரெக்டா? ஸோ மதர்னுடைய டாட்டர்னுடைய பர்சன்டேஜ் வந்து எனக்கு 36. சன் இஸ் 4 years younger than டாட்டர். அப்போ டாட்டர்னோட ஏஜ் என்ன, 8. ஓகே. மதர்னோட ஏஜ் என்ன, 28. ஓகே. ரேஷியோ ஆஃப் மதர்ஸ் அண்ட் ஃபாதர்ஸ் ஏஜ் 28க்கும் 36க்கும் ரேஷியோ எடுத்தால் 4 7 4 9. ஓகே ஓகே. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கொஷின். ஓகே, நைஸ். த ஆன்சர் வாஸ் 7:9. ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த லாஜிக்கல் டிஐ. ஸோ என்ன ABCDFG எல்லாமே சும்மா ஏதோ கலராக போட்டு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்லாம் ஈஸி தான். பட் நம்ம எப்படி யோசிக்கிறோம், என்ன சொல்கிறேன், நான் ஒரு ஸ்டார்டிங் நடுவில் ஒரு பாயிண்ட் சொன்னேன். எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு யூஸ் ஆகணும்னு நினைக்கிறது தப்பு. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எக்ஸாமில் யூஸ் ஆகிறாதா அப்படின்றதான் இதனுடைய மோட்டிவ். சிம்பிள், அவ்வளோதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. there are 4 planets. 4 பிளானட் இருக்குது. ஈச் பிளானட் a different number, 3 types of satellites. மேன்மேட், நேச்சுரல், காட்மேட். ஸோ மேன்மேட் இங்கே இருக்கா, நேச்சுரல் இங்கே இருக்குது, அங்கே போய் காட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
காட் வந்து குடுக்கல. நம்ம தான் எழுதிக்கணும். ஓகே. பக்கத்துல குடுத்துருக்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. the given table shows the number of man made and natural and total. அப்ப காட் எங்க போயிருச்சு? காட் மேல போயிட மாட்டாரு. காட் இங்கே தான் இருப்பாரு. ஸோ காட் நம்ம தான் போட்டுக்கணும். ஓகே. அவன் காட் குடுக்கல. ரைட். ஏ, பி, சி, டி, கே, எல், என், எம். ஸோ எல்லாமே ஒரு டிஸ்டிங்க்டான பிரைம் நம்பர்ஸ். ஸோ எதுவுமே ஓவர்லேப் ஆகக்கூடாது. எல்லாமே தனித்தனியான பிரைம் நம்பர்ஸ். கரெக்டா? ஓகே. நோ பிளானட் ஹாஸ் மோர் தென் 20 நேச்சுரல் சேட்டலைட்ஸ். நீங்க யோசிக்கலாம், லெஸ் தென் 20 ஏன் போடுற? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20 போடலாம் தானே. மோர் தென் 20 தான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ 20 இருக்கலாம் தானே. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? இதில் இருக்கிறது எல்லாமே பிரைம் நம்பர் தானே. அப்போ எப்படி 20 வரும்? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளாக லெஸ் தென் 20ன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? எப்படி 20க்கு கீழே உள்ள பிரைம் நம்பர் 19, 11, 7, 3 அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 20க்கு கீழே எனக்கு இருக்கணும். கரெக்டாக? ஸோ 20க்கு மேலே இருக்கக்கூடாது. இன்கேஸ் அவங்க நார்மலாக இதெல்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணலாம், என்ன எடுத்துருக்கணும்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துருக்கணும். கரெக்டாக? ஓகே. நான் ஏன் இங்கே லெஸ் தென் 20ன்னு போடுறேன்னு புரியுதா? எல்லாமே எனக்கு பிரைம் நம்பர். ஸோ கண்டிப்பாக 20 ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. அதனால் இப்படி எடுத்துக்கிட்டேன். ஓகே. the number of man-made satellites on any planet is not more than 10. ஓகே. அகைன் லெஸ் தென் 10 தான் போடுவேன். ரீசன் ஏ, பி, சிடி ஆல்சோ ஏ பிரைம் நம்பர்ஸ். 10 இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர். ஸோ 10 எப்படியும் நமக்கு இன்க்ளூட் ஆக போகிறது கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? லெஸ் தென் 10ன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? ஸோ இதனோட வேல்யூ லெஸ் தென் 10. எல்லாத்தினோட வேல்யூஸ்மே லெஸ் தென் 20ன்னு இருக்கும். ஸோ ஓகே. ஓகே. the number of God made satellites on any planet is not in double digits. ஸோ காட் இருக்குல்ல, டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடாது. ஓகே. வேறு எதுவும் பாயிண்ட் பண்ணுறதுனா த நம்பர் ஆஃப் காட் மேட் சேட்டலைட்ஸ் ஆன் பிளானட் பி இஸ் 0. ஓகே. ஸோ இது வந்து 0. அது ஓ இல்லை 0. ஓக்கும் 0க்கும் கம்ப்யூட்டர்லாம் வித்தியாசம் தெரியாது, இங்கே வித்தியாசம் தெரியாது போயிருப்போம். 0. ஓகே. ஓகே. த நம்பர் ஆஃப் மேன் மேட் சேட்டலைட்ஸ் ஆன் இஸ் நாட் த லீஸ்ட் ஆன் Q அண்ட் R. இது ரெண்டும் எனக்கு இருக்கக்கூடாது. ஓகே. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, 10க்கு கீழே தான் இது இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட்டு. அப்போ என்ன நம்பர் சொல்லணும்? இந்த 4 நம்பருக்குள்ள தான் இந்த நம்பரே வரணும். கரெக்டா? அந்த 4 மட்டும் தான் பிரைம் நம்பர் 10க்கு கீழே. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இங்கே ஏன் அவன் லெஸ் தென் 20 மட்டும் கொடுத்தான்னு சொல்லிட்டு. புரியுதா? அங்கே இன்னும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் 10 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஏன் மென்ஷன் பண்ணல? ஆல்ரெடி 10க்கு முன்னாடி இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இங்கே எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்டிங்க்ட்? இங்கே 2, 3, 5, 7 எடுத்துட்டா இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. அவன் என்ன கொடுக்கல நீங்கள் யோசிக்கக்கூடாது. 10க்கு மேலே இருந்தால் தானே இங்கே நீங்கள் 11, 13, 17, 19 யோசிக்கணும். அதான் ஆல்ரெடி இங்கே எடுத்தாச்சுல. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் இங்கே எடுக்கணும். அவ்வளோதான். 11, 13, 17, 19. கரெக்டா? இதில் எதுவும் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ LMNKனோட வேல்யூ எனக்கு 11, 13, 17, 19ல ஏதாச்சும் ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். அதுதான் 20க்கு கீழே உள்ள பிரைம் நம்பர்ஸ். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த இடத்துல 2, 3, 5, 7 வரலாம்? அது ஆல்ரெடி த 2, 3, 5, 7 வாஸ் டேக்கன் பை திஸ். ஸோ இதை ரிப்பீட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. தென் மீனிங் ஆஃப் டிஸ்டிங் பிரைம் நம்பர்ஸ் இஸ் என்னது? இது இங்கிலீஷில் தெரில. ஸோ நம்ம வந்து மீறுற மாதிரி ஆயிரும். ஓகே, ரைட்டு. ஸோ இப்படி கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இதனுடைய வேல்யூஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு வேணும். ஸோ இதனோட வேல்யூஸ் 11, 13, 17, 19 ஏதாச்சும் ஒன்றுத்துக்கு எதுவும் இருக்கலாம். ஓகே. த நம்பர் ஆஃப் மேன் மேட் சேட்டலைட்ஸ் இஸ் நாட் லீஸ்ட் ஆன் நெய்தர் Q நார் R. கதை என்னன்னா, இதுவும் 2 இருக்கக்கூடாது, இதுவும் 2 இருக்கக்கூடாது. இருக்கிறதுலே லீஸ்ட் தானே. கரெக்டா இல்லையா? அப்போ 2 வந்து இது ரெண்டுத்துக்கும் எனக்கு வரக்கூடாது. கரெக்டா? ஸோ 2வும் தப்பு, இதுக்கும் 2 தப்பு. அப்போ என்ன வேல்யூ வரலாம்? 3, 5, 7ல எது வேணாலும் ரெண்டுத்துக்கும் வந்துக்கலாம். என்ன தெளிவாக சொல்லிட்டான்? மேன்மேட் சேட்டலைட்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு 4 வேல்யூ இருக்குது. அந்த 4ல் Qவும் Rவும் எனக்கு லீஸ்ட் வேல்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே. HCF ஆஃப் X அண்ட் Y இதை பற்றி பேசுகிறேன். X அண்ட் Y இஸ் 10. 10னா என்ன? எக்ஸும் ஒய்யும் 10 மல்டிபிள்ஸில் எனக்கு இருக்கணும். ஓகே. அப்போ 10, 20, 30, 40, 50, 16 இருக்கலாம்ல. ஸோ அடுத்த லைன் கண்டினியூ பண்ணி படிங்க. எக்ஸும் ஒய்யும் எனக்கு 40 கீழே இருக்கணும். எக்ஸை விட ஒய் வந்து எனக்கு பெருசாக இருக்கும். ஸோ வாட் இஸ் த பாசிபிலிட்டிஸ்? எக்ஸு 10ன்னு இருந்தால் ஒய் 20ன்னு இருக்கலாம். எக்ஸு 10ன்னு இருந்தால் ஒய் 30ன்னு இருக்கலாம். எக்ஸு 20ன்னு இருந்தால் ஒய் 30ன்னு இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இது எல்லாமே எனக்கு HCF எடுத்திங்கன்னா 10 தான் வரும். करेक्टा இல்லையா? बताओ, जल्दी बताओ. करेक्ट தானே? கரெக்ட். சரி, ரைட். த நம்பர் ஆஃப் மேன் மேட் சேட்டலைட்ஸ் ஆன் Q. ஸோ இது
Q இது. ஓகே. Cன்னு சொல்லிக்கலாமா? Cன்னு சொல்லிக்கலாம். இஸ் மோர் தென் த நம்பர் ஆஃப் மேன் மேட் சேட்டலைட்ஸ் ஆன் ஆர். சரி ரைட். L நாட் இஸ் ஈக்குவல் டு 17 அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டா? ஓகே. ஓகே. சரி. இப்போ இது 3 பாசிபிலிட்டி இருக்கே. அப்போ நான் 3 விதவிதமா யோசிக்கணுமா? ஏன்? உங்களுக்கு இது 4 வேல்யூஸ் இங்க இருக்கு. சரி ரைட்டா? ரைட். இதுல மினிமம் வேல்யூ இங்க எடுத்து வச்சாலே நான் 11 தான் வைக்க முடியும். இங்க 11 வச்சுட்டு எப்படி இங்க டோட்டலே 10ன்னு போடுறது? am I right? ஸோ இங்கேயே நான் 11ன்னு வச்சேன்னா மினிமமே நான் வைக்கிறேன். 11 வைக்கிறேன். அப்போ எப்படி டோட்டல் எனக்கு 10ன்னு போட முடியும்? நான் யோசிக்க ரைட்டா இல்லையா? ஸோ the only value for x and y is 20 and 30. புரிஞ்சதா? am I right? ரைட். கரெக்டா? ஓகே. இப்போ சரி ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 11லாம் கிடையாது, 17 கிடையாது, அவ்வளோதான். கரெக்டா? சரி ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே 0ன்னு இருக்கா? கரெக்டா? இங்கே 0ன்னு இருக்கா? அப்போ இது 2 நம்பர் ஆட் பண்ணால் எனக்கு 20ன்னு வரணும். வரணுமா வரக்கூடாதா? வரணும். யோசிங்க. இங்கே நான் 2 வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது. இங்கேயும் வைக்கக்கூடாது. இங்கே வைக்கலாம், இங்கே 2 வைக்கலாம். வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நான் ஏன் இங்கே 2 வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா இதையும் 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 கூட்டினா எனக்கு 20 வரணும். இங்கே நான் 2 வச்சுன்னா இங்கே 18 தானே போடணும். 18 பிரைம் நம்பரா? அப்போ இங்கேயும் 2 வராது. புரியுதா? நான் யோசிச்சது கரெக்டாக இல்லையா? இங்கே ஆல்ரெடி காட் 0. இங்கே நான் 2 வச்சேன்னா இங்கே 18 தான் போட்டாகணும். 18 எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. அப்போ 2 வராதுன்னா இங்கே மட்டும்தான் எனக்கு 2 வரும். முடிஞ்சா? am I right? ரைட். அப்போ நான் 2 இங்கே போட்டேன்னா அப்போ 3, 5, 7 எது வேணாலும் போட்டுக்கலாம். கரெக்டா? இங்கே 3 வச்சா இங்கே 17 போட்டுக்கலாம். இங்கே 5 வச்சா இங்கே 15 போட முடியுமா? போட முடியாது. இங்கே 7 வச்சா இங்கே 13 போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். சப்போ 3 or 7 ரெண்டுமே இங்கே செட் ஆகுமா? கரெக்டா இல்லையா? கரெக்ட். கரெக்ட். இப்போ அடுத்த லைன். இப்போ நான் 3ன்னு வச்சு யோசிக்கிறேன்னு வச்சுப்பேன் சும்மா. ஸோ 3ன்னு வச்சு யோசிப்போம். ஸோ 3னா இங்கே 17. ரைட்டா? ரைட். இப்போ எனக்கு மிச்சம் இருக்க வேல்யூஸ் என்ன? 5, 7. நல்லா கவனிக்கணும். 5, 7. அப்போ நான் இங்கே 5ன்னு வச்சேன்னா இங்கே இங்கே 7 வச்சேன்னா இங்கே 5. கரெக்டா? கரெக்ட். இப்போது எனக்கு ஆல்ரெடி இங்கே 17 எடுத்தாச்சு. சரியா? அப்போ இங்கே நான் 11 எடுக்கிறேன்னு வச்சுப்பேன். 11 எடுத்தால் எனக்கு 18 ஆச்சு. நல்லா கவனிக்கணும். நல்லா இங்கே 7 எடுத்தேன்னா இங்கே என்ன வரும்? இங்கே நான் 13 எடுக்க முடியாது, 11 எடுக்க முடியாது. ஏன்? 13 எடுத்தனாலும் இங்கே நான் 10ன்னு போடணும். இந்த பாயிண்ட் இடிக்கும். திஸ் இஸ் நாட் ஏ டபுள் டிஜிட், ரைட்? ஸோ 13 இங்கே வராது. சரி ஓகே. அடுத்து 17 வருமா? வரும். 17 ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ 19 போடலாமா? ரைட்டா? சரி இருங்க. நான் இன்னும் பாயிண்ட்டுக்கே வரல. ரைட்டா? இங்கே ஏன் 3 வருதான்னு செக் பண்ணுறோம். 3 இல்லை 5 இல்லை 7 ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ 3 வச்சு செக் பண்ணுறேன். 5 வராது. 3 இல்லை 7 ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று வரும். ஸோ 3 ஏன் செக் பண்ணுறேன். இங்கே 17, 9 போட்டால் என்ன வரும்? 26, இங்கே 4ன்னு. சரி ரைட். சிங்கிள் டிஜிட். இப்போ இங்கே 5ன்னு போட்டேன்னா இப்போ இங்கே என்ன பண்ணணும்? நான் 17, 19 போயிடுச்சு. நான் 13 போட்டாலும் 11 போட்டாலும் நான் இங்கே டபுள் டிஜிட் தான் போடணும். இப்போ இது தப்பு. புரிஞ்சா? ஓகே. அப்போ என்ன வேல்யூ? சிங்கிள் வேல்யூ 7, 13. முடிச்சுக்கலாமா கதையா? முடிச்சுக்கலாம். என்னோட வேல்யூ 17. சாரி சத்தியமாக இப்படிலாம் யோசிக்கக்கூடாது நவீன். என்னோட வேல்யூ 17 கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே எழுதுனேன். ஓகே நைஸ். ஓகே சரி ஏன் வரலன்னு திரும்ப கண்டுபிடிக்கணும்ல? நல்லதான். ஓகே. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 2, 7 போட்டாச்சா? அப்போ இங்கே 5, இங்கே 3. கரெக்டா? சரி ஓகே. அப்போது இங்கே நான் என்ன பண்ணணும்? 11 போடக்கூடாது. போட்டால் எனக்கு இங்கே டபுள் டிஜிட் தான் போடுற மாதிரி வரும். அப்போ எய்தர் 17 or 19. கரெக்டா? கரெக்ட். அப்போ இங்கே நான் 17 போட்டால் எனக்கு என்ன வரும்? இங்கே 8 வரும். 5 + 12 சாரி 7 17 வந்து 22. அப்போ 8. 5 + 19 வந்து 24. அப்போ இங்கே 6. ஸோ சிங்கிள் டிஜிட்டில் வருதா? ஸோ 2 வேல்யூஸும் எனக்கு செட் ஆகுது. சரி ரைட்டு. இப்போ நான் இங்கே என்ன வேல்யூ போடணும்? இங்கேயும் 17 or 19 தான் போடணும். 17 போட முடியாது. போட்டால் நான் இங்கே 10 போடணும். The only value suits here is 19. இங்கே 19 தவிர வேறு எந்த நம்பர் போட்டாலும் இங்கே டபுள் டிஜிட் வந்துடும். அப்போ இங்கே 17. ஸோ 5, 17 என்ன வரும்? 22, 8,
இங்க 22 8 இங்க ஏன்னா 13 அப்ப இங்க 11 போட்டா 13 அப்ப இங்க 7 बहुत अच्छा 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 ஓகே ஓகே ஸோ இது வேணால் பக்கத்தில் வேணால் வேரியபிள்ஸ் எழுதிக்கலாம். ஸோ டி இது சி இது பி இது ஏ இது மேன்மேட் இது நேச்சுரல். ஏன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகிறப்ப இதெல்லாம் மேஞ்சிடும். ஸோ இது டோட்டல் இது எல் இது எம் இது என் இது கே இது எக்ஸ் இது ஒய் இது எக்ஸ் கரெக்டா? ஓகே ஸோ இதெல்லாம் அழிச்சிடலாமா? புரிஞ்சா நான் எப்படிலாம் எலிமினேட் பண்ணேன் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு? ரைட் ரைட் இதில் டவுட் இருக்கா? இல்லை. ஸோ லெட்ஸ் மூவ் டு கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே the number of man-made satellites in planet T. So இது என்னது PQRS தான். is Z percentage more than the total number of planets in S. Z percentage என்ன வரும்? 20 plus 20Z divided by 100 வரும். இதான் என்னது? Tல இருக்க man-made satellites. கரெக்டா? இதனுடைய Z percentage more. ரைட்? ஒரு நிமிஷம். ஓகே ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே ஸோ இதான் சொல்லிட்டு இருந்தேன்னா ரைட். ஸோ அப்போ டீல மேன்மேட் சேட்டலைட்ஸ் வந்து எனக்கு 20 + 20Z/100 ஒன்றும் இல்லை 20 × 100 + Z/100 தான் நான் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். கரெக்டா? ஓகே if the ratio of man-made satellites in T and the natural satellites in T is 12:30. Okay, the number of 12:30 na the number of natural satellites in T, so இது man-made இது natural, is 2 more than நல்லா கவனிக்கணும் 2 more than 3 times God-made satellites in Q. 2 more than அப்புறமா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் 3 times. 3 times என்ன? 24. 2 more என்ன? 26. அப்போ 24 கரெக்டா இல்லையா? ஸோ 20 + 20Z divided by 100 is equal to 24. அப்போ 1/5Z is equal to 4. Z நோட வேல்யூ 20. அச்சா அச்சா பாகோத் அச்சா. ஓகே எதனோட வேல்யூ கண்டுபிடிக்காம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சரி ஓகே அடுத்த கேள்வி. ஓகே the number of man-made satellites in P. Man-made satellites in P. Man-made satellites in P எவ்வளோ? 7. is what percentage of God-made satellites in Q? 7/8. ஓகே அப்படியே இருக்கட்டும். பர்சன்டேஜ்லாம் வேணாம். the sum of பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா? what percentage of அப்படின்னா என்ன வரும்? 87.5%. ஓகே the sum of number of man-made satellites in Q and S. Q and S எவ்வளோ? 7. is what percentage of God-made satellites in R? Same. Okay 7/8 7/8 ரைட்டா? ரைட்டு. அடுத்த கேள்வி. ஓகே ஸோ இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க. A + K = L. எது ஏ? இது ஏ. கே எது? இது சரி கே இதுவா? 13. எல்னோட வேல்யூ 13. ஆமாம் கரெக்டு. K + L + M is a prime number. 11 13 24. 24 17 41. ஆமாம் prime number. N - D. N - D நோட வேல்யூ என்ன? 12 is equal to 2 × 3 × 2. 6 × 2 12. ஆமாம் ரைட். all are right. Okay okay so this is the end. Thank you. Okay.